வணக்கம். இது கலர்ஸ் ஆஃப் கார்டன் ரோஸ். நான் நவி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் 1970களில் தினமணி கதிர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு நெடுதொடர் எழுதுறாரு. பின்னால அதை புத்தகமாவும் வெளியிடுறாரு. 1972ல அதுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைக்குது. 1977ல ஜெயகாந்தன் அவர்கள் திரைக்கதை எழுத பீம்சிங் அப்படிங்கிற இயக்குனர் அந்த கதையை திரைப்படமாகவும் எடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் சில நேரங்களில் சில மனிதர்கள். அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையோட நீட்சி தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். அக்னி பிரவேசம் கதையை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த கதை தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ. பிரவேசம் அப்படிங்கிற கதையோட முடிவு உங்களுக்கே தெரியும். தன்னையே ஒருத்தங்கிட்ட இழந்துட்டு வர தன் பொண்ணுக்கு நெருப்புன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தலையில தண்ணியை ஊத்தி, நீ சுத்தமாயிட்ட, நீ கெட்டே போகல, உனக்கு எதுவுமே நடக்கல, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, நீ எப்பவும் போல உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா ஒரு அம்மா என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுதான் அந்த தாயும் எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம சமூகம் ஒத்துக்குமா? பல பேர் பலவிதமான சர்ச்சைகளை எழுப்புனாங்க. எப்படி இப்படி ஒரு முடிவை உங்களால எழுத முடியுது? அது எப்படி முடியும்? கெட்டுப்போன ஒரு பொண்ண தலையில தண்ணி ஊத்துனா, அவ கெட்டுப்போன அப்படிங்கிற மாரி ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்புது. இந்த கதை பத்திரிகையில வெளிவந்தப்போ, இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அ எப்படி இந்த மாரி ஒரு முடிவ எழுதினாரு? அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜெயகாந்தன் சொல்ற ஒரு பதில் என்னன்னா, நான் என்னோட பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து, அந்த பொண்ணுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தான் நான் இந்த கதையோட முடிவ நான் யோசிச்சேன். ஆனா நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு புருஷன் ஸ்தானத்துல இருந்து பார்க்க சொல்றீங்க. அது என்னால முடியல. அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் சொல்றாரு. அவரு என்னதான் விளக்கம் குடுத்தாலும், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம சமுதாயத்துல கிடையாது. இந்த காலகட்டத்திலேயே இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கதை வந்தது 1970கள்ல. அந்த நேரத்துல நம்மளோட ஊர்ல என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. 1970ல இது என்ன மாதிரி ஒரு அவரு எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த கதைய கொண்டு வந்திருப்பாரு. எப்படி அத போராடி இருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு கதை அப்டின்னா, அந்த கதை சோகத்துல தான் முடியணும். ஒரு பொண்ணு கெட்டு போச்சுன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கை சோகத்துல தான் முடியணும் அப்டிங்கிறது தான் நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்கும். ஆனா, நான் அப்படி இல்லாம, அந்த பொண்ண என் பொண்ணா நெனச்சு, நான் ஒரு தகப்பனா இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு முடிவு இருந்தா தான் நல்லது அப்டின்னு நான் நெனச்சு எழுதினேன். ஆனா, நீங்க அப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்டின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த அவரு வெளிக்கொண்டு வரணும்னு நெனச்சிருக்காரு. இந்த புத்தகத்துல அவரு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்போ அந்த தாய் தலையில தண்ணி ஊத்தி அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்ல. நீ எப்பவும் போல இரு உன் வாழ்க்கைய பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி இல்லாம, அதுக்கு ஏறுமாறா நடந்திருந்தா, அந்த தாய் அப்படி ஒரு முடிவு எடுக்காம, அதுக்கு வேற மாரி ஒரு முடிவு குடுத்திருந்தா, இந்த கதை எப்படி போயிருக்கும்? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிறத இந்த கதையில தான் அவர் சொல்றாரு. பேருந்துல ஒரு மத்தியம வயதுடைய ஒரு பெண். வெளிய மழை, உள்ள ஒரே நச நசன்னு ஒரு ஈரம், ஒரு மாதிரி வேர்வை நாத்தம். அதுல பின்னாடி ஆல்ரெடி ஒருத்தன் இடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மத்தியம வயதுடைய ஒரு பெண் பயணம் பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் இந்த கதை தொடங்குது. அதுக்கப்புறம் அதுலருந்து கொஞ்சம் விடுவிச்சுட்டு ஒரு இடம் கிடைக்குது. அந்த சீட்ல போய் அவ உட்கார்ந்துடுறா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறா. அதுக்கப்புறம் அவ மதியம் லஞ்ச் டைம்ல ஒரு வார பத்திரிக்கை ஒண்ணு படிச்சுட்டு இருந்திருப்பா. அது பாதியிலே விட்ட ஞாபகம் அவளுக்கு வந்திருக்கும். சரி அந்த கதைய நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துல உட்கார்ந்தே அந்த அந்த கதைய படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கதைய படிச்சு முடிச்சுட்டு அவ கண்ல இருந்து தண்ணி வருது. அந்த கதை வேற எந்த கதையும் கிடையாது. நம்ம அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு கதை சொன்னோம்ல, அந்த கதை தான் இப்ப அந்த பத்திரிகையில அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அவ பேரு கங்கா. அந்த கதை வேற யாரோட கதையும் இல்ல. அவளோட கதை தான். அவளோட கதையவே அவ பத்திரிகையில படிச்சுட்டு வரா. பேருந்துல இருந்து இறங்கி அவ நேரா வீட்டுக்கு விறுவிறுன்னு போறா. போயிட்டு அவங்க அம்மா கனவும் அவளுக்காக வாசல்லே காத்திருக்கிறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு காஃபி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ள போறாங்க. தான் அம்மாவ அவ மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு மாரி முறைச்சு பார்க்கிறா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அவ இப்படி என்ன பார்க்கிறா அப்படின்னு. அப்போ என்ன பண்றான்னா, தன் கைப்பையில இருந்து அந்த பத்திரிக்கைய, வார பத்திரிக்கைய எடுக்குறா. எடுத்து அம்மா கையில கூட குடுக்கல. அவங்க முகத்திலேயே வீசி எறியறா. வீசி எறிஞ்சிட்டு நேரா உள்ள போய் ரூம தாப்பா போட்டுட்டு படுத்துட்டா. அந்த அம்மா அந்த பத்திரிக்கையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க ஓன்னு அழுறாங்க. ஏன்னா,
இவங்க பொண்ணு லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த தான் இப்ப பத்திரிக்கையில அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பத்திரிக்கையில அந்த கதையில வர அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாரி தலையில தண்ணி ஊத்தி அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி அவ வாழ்க்கைய காப்பாத்துறாங்க. ஆனா இதே கங்கா வாழ்க்கையில நடக்கும்போது, இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அப்படி நடந்துக்கல. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வந்து அழுதுகிட்டே இந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தி ஊர கூட்டிட்டாங்க. கத்தி ஊர கூட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தி, அவங்க அண்ணன், அண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அது வந்து ஒரு 4 குடித்தனம் இருக்கிற மாரி, ஒரு அடுக்கு இருக்கிற மாரி ஒரு வீடு அது. ஒரு ப அக்ரஹாரம். அந்த மாரி ஒரு இடம் அது. அந்த இடத்துல இவங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே கத்தி கலாட்டா பண்ணி எல்லாருக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்திட்டாங்க. தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ண வந்து மத்தவங்க பார்க்குற விதமும், பேசுற விதமும் எல்லாமே மாறிடுச்சு. தான் சொந்த அண்ணனே, "இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லி கொட்டுற மழையில அவள கழுத்த பிடிச்சு அவன வீட்ட விட்டு வெளிய தொரத்திடுறான். "இனிமே நீங்க இருக்கக்கூடாது. நீ இருந்தனா வந்து எனக்கு அசிங்கமாயிரும்" அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ண வந்து வெளிய தொரத்திடுறான். இப்ப அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 16, 17 வயசு தான் அவளுக்கு இருக்கும். அவளுக்கு வெளி உலகமே தெரியல. அப்போ அந்த மாரி நேரத்துல அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளோட அம்மாவும் அவ கூட தான் நிக்கிறா, அழறா, தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு அலறலே தவிர, இத நம்ம வெளிய சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியல. அவன் வந்து வெளிய தொரத்திட்டான். இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருந்தோம்னா, நம்ம பொண்ணு வாழ்க்கையும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குமே! இன்னைக்கு நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாளே! அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சு நெனச்சு அந்த பத்திரிக்கைய படிச்சு படிச்சு ராத்திரியெல்லாம் தூங்கலாமா, தூக்கம் இல்லாம அழறாங்க. என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நேர்ல பார்க்கணும். அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவரும் வராரு. அவர்கிட்ட அந்த பத்திரிக்கைய நீட்டுறாங்க. அத படிச்சு பார்த்துட்டு அத தூக்கி விசிறி எறிஞ்சுட்டாரு. "என்ன இது? இதெல்லாம் ஒரு கதையா? இது ஒரு கதைன்னு உன்ட்ட குடுத்து அவ படிக்க சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி அவர திட்டுறாரு. அது எப்படி அந்த எழுத்தாளருக்கு அறிவே இல்லையா? அந்த எழுத்தாளர் பேர் வந்து ஆர்கேவி அப்படின்னு அந்த பத்திரிகையில போட்டிருக்கு. அந்த ஆர்கேவிக்கு அறிவே கிடையாதா? இப்படி எவனாவது ஒரு முடிவு எழுதுவானா? அது எப்படி ஒரு கெட்டு போய் வந்த பொண்ணுக்கு வந்து தலையில தண்ணி ஊத்தி, அவ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிற முடியுமா? நம்ம ஆச்சாரம் என்ன ஆவுறது? நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லி, இத நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ கரெக்ட்டா தானே பண்ணியிருக்க. நீ வந்து இந்த விஷயத்த மூடி மறைச்சு அவள இன்னொருத்தனுக்கு கட்டி குடுத்திருந்தா தான் அது பாவம். நம்மளோட ஆ நம்மளோட இனத்துக்கே நீ செய்ற துரோகம் அது. நம்ம எவ்ளோ வந்து ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பம். இதுல வந்து நீ இந்த மாரி ஒரு முடிவு எடுத்தது தான் கரெக்ட்டு. அப்படின்னு சொல்லி காச்சு மூச்சுன்னு சொல்லிட்டு அவள கத்துறாரு. கத்திட்டு அத பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் கங்கா வரா. வெளியில இருந்து வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இவரு பேசுற குரல கேட்டோனே அவ வந்து வாசல்ல நின்னுடுறா. நின்னுட்டு உன் பொண்ணு இப்ப என்ன சொல்ல வரா? இந்த மாரி நீயும் தலையில தண்ணி ஊத்தி அவளுக்கு ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லி அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமாமா? அப்படின்னு சொல்லி திட்டுறா. அந்த மாரிலாம் உன் பொண்ணால இருந்துற முடியாது. உன் பொண்ணுக்கு உண்மையாவே சமத்து இருந்திருந்தா, யார் அவள கெடுத்தானோ, அவனையே தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திடணும். அப்ப நம்ம அவன கட்டி வைக்கலாம். அத நான் வேணான்னு சொல்லலையே. அவளுக்கு தான் அந்த சமத்து கிடையாதே! அப்படின்னு சொல்லி அவள திட்டுறாரு. இதெல்லாம் வந்து காதுல கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு சகஜமா அவர்கிட்ட பேச்ச மாத்தி அவரு பேசி எல்லாம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு கங்கா கூட உட்காந்து தனியா பேசுவாரு. இந்த மாமா யாருன்னா, அம் வெங்கட்ராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடிங் அ வக்கீலா இருக்கிறாரு. அ கங்காவோட அண்ணன் வந்து அவள வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டான் இல்லையா? அப்போ வந்து இந்த கனகம் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு தான் லெட்டர் எழுதி, இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கங்காவ வந்து கூட்டிட்டு போ சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் வந்து கங்காவ கூட்டிட்டு போய் அவர் வீட்லயே வச்சுக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்காங்க. இவரு வெங்கட்ராம ஐயர் என்ன மாரி ஒரு கேரக்டர் அப்டின்னா, வெளியில பார்த்தோம்னா ரொம்ப பெரிய மனுஷன். ஒரு பெரிய வக்கீலு. இவரு எந்த கேஸ் எடுத்தாலுமே ஜெயிச்சிரும். அந்த மாரி ஒரு வக்கீலு. வீட்ல வந்து அவர் ஒய்ஃப் அவரு முன்னாடி கூட வந்து நின்னு பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரு பயமுறுத்தி வச்சிருப்பாரு. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா இவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, "உங்க மாமாவோட பொண்டாட்டி வந்து ஒரு அ நாகப்பாம்பு மாதிரி. அவள்ட்ட வந்து பார்த்து இருந்துக்கோ" அப்டிங்கிற மாரி சொல்லி அனுப்புவாங்க. அதனால கங்கா கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட பேசாமலே இருப்பா. அதுக்கப்புறம் மாமா இல்லாத நேரத்துல அவங்க வந்து கங்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவளுக்கு மாமாவோட சுயரூபமே என்ன அப்படின்னு தெரியுது. அவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து பெண்கள வந்து அடிமைப்படுத்தி வைப்பாங்கல்ல. அவர் படிச்சிருக்காரு, பெரிய வக்கீலு, நெறைய கேஸ் எடுத்து வாதாடுறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனாலும் பெண்கள வந்து நமக்கு கீழ தான் வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு ஆம்பள வர்க்கத்தோட ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்து இருக்கு. அது அவங்க ஒய்ஃப வந்து அவரு அடிச்சு, துன்புறுத்தி, ஒரு மாரி மிரட்டி தான் வச்சிருப்பாரு. அவங்க உடம்பெல்லாம் வந்து பெல்ட்டால அடிச்ச வடு அது இருக்கும்.
அத வந்து கங்கா கிட்ட காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அவளுக்கு மாமா மேல இருந்த ஒரு மரியாதையே வந்து ரொம்ப நொறுங்கி போச்சு. என்ன இவரு இப்படிலாம் இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாமா என்ன பண்ணுவாருன்னா, கங்கா மேல அவருக்கு ஒரு சபலம் இருக்கு. தனக்கு மருமக தான். ஆனா, அவ மேல ஒரு சபலம் இருக்கு. அப்பப்போ அவள வந்து கன்னத்த பிடிச்சு கிள்றது, தோள தொட்டு தடவுறது, மேல கை வைக்கிறது, இந்த மாரி வேலைலாம் வந்து அவரு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா, அவளால அத எதிர்த்து பேச முடியல. ஏன்னா, இப்ப அவ இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஏன்னா, அவளுக்கு வந்து அவரு தான் அடைக்கலம் குடுத்துருக்காரு. அவரு தான் படிக்க வைக்கிறாரு. அவள மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு எல்லா இதுவுமே வந்து அவங்க மாமா தான் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து அவளால மறக்க முடியாது. தனக்கு எல்லாமே மாமா தான் பண்றாரு. யாருமே இல்ல, தன்ன வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, தன் மாமா தான் தன்ன கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறாரு. அவர வந்து எதிர்த்து அவளால பேச முடியல. எல்லாத்தையுமே பல்ல கடிச்சுட்டு பொறுத்துட்டு போறா. நல்லா படிச்சிடுறா. நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வேலைக்கு போய் உட்கார்ந்துடுறா. இப்ப அவ வந்து யார நம்பியும் இல்ல. தான் சொந்த கால்ல நிக்கிறா. அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவ அவளே கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு, அவங்க அம்மாவும் இவளும் தான் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கிறாங்க. அப்படி அப்படி ஒரு மாமாவா தான் இவரு வந்து இருக்கிறாரு அவ லைஃப்ல. இப்ப அவளால வந்து எதுவும் சொல்ல முடியல. இப்ப மாமா வந்தாருன்னா அவட்ட எல்லாமும் பேசுவாரு. அந்த மாரி பேசிட்டு இருக்க நேரத்துல தான் அவரு என்ன சொல்றாருன்னா, "இத பாருடி கங்கா, நீ வந்து இதெல்லாம் வந்து மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ நல்லா வேலைக்கு போற, சம்பாதிக்கிற. உன் லைஃப நீ பார்த்துக்கோ. ஆனா உன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இனிமே கிடையாது. நீ அத பத்தி யோசிக்காத." அப்படின்னு சொல்றாரு. "யூ கேன் பி எ கான்குபைன் டூ எனிஒன், பட் நாட் அ வைஃப் டூ எனிஒன்" அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்குபைன் அப்படின்னா, கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தரோட சேர்ந்து வாழ்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து கான்குபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் ஆகாம கூட அவன் கூட சேர்ந்து வாழலாமே தவிர, ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போய் நீ அவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கிறப்போ கங்கா காதுல எப்படி விழுதுன்னா, அவளுக்கு எப்படி அது புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, "நீ எனக்கு வேணா அப்படி இரு. நீ எனக்கு ஒரு கான்குபைனா வேணா இரு. ஆனா நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" அவர் சொல்றா மாதிரி கங்கா வந்து புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அவர் வந்து அவள அப்படித்தானே நடத்துறாரு. அவகிட்ட ஒரு சபலத்தோடயே தானே நடந்துக்கிறாரு. அதனால அவளுக்கு வந்து அது அப்படி புரியுது. இப்போ இவரு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவரெல்லாம் ஊருக்கெல்லாம் கிளம்பி போயிடுறாரு. அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிடுறாரு. இப்போ இவரு அம்மா கிட்ட சொன்னாரு இல்லையா? இந்த மாரி அவளுக்கு சமத்து அவனையே கூட்டிட்டு வரட்டும். நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை, அதுக்கப்புறம் இப்போ அவ கங்கா கிட்ட தனியா பேசின வார்த்தை. இதெல்லாம் வந்து அவளுக்கு தூங்க விடாம ராத்திரி எல்லாம் அவளுக்கு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அ கரெக்ட்டு தானே! நான் அவர தேடி கண்டுபிடிச்சா என்ன? அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அவ ஏன் இப்படி யோசிக்கிறா அப்படின்னா, உளவியல் ரீதியா கங்கா எப்படி இருக்கா அப்படின்னா, கங்காக்கு வந்து ஆம்பளைங்கள பார்த்தாலே ஒரு மாரி அருவருப்பான பயம். இந்த கரப்பான்பூச்சி எல்லாம் பார்த்தா ஒரு மாரி அருவருப்பு இருக்கும்ல. அத பார்த்தா ஒரு அருவருப்பான ஃபீலிங்கும் இருக்கும், பயமும் இருக்கும். அந்த மாரி ஒரு கரப்பான்பூச்சி பயம். ஆம்பளைங்கள பார்த்தாலே அவளுக்கு அப்படிதான் இருக்கும். அதே மாரி அவகிட்ட ஒரு சீப்னஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவள தன்னையே தாழ்த்திக்கிறா. நம்மள வந்து யாராவது ஒருத்தன் கூப்பிட்டா கூட நம்ம அவன் கூட போயிருவோமோ! யாராவது வந்து நம்மள கடத்திட்டு போனா கூட நம்ம அமைதியா தான் இருந்துருவோமோ! யாராவது வந்து நம்மள ரேப் பண்ணிடுவாங்களோ! அப்படின்னு சொல்லி தன்ன பத்தி அவ தாழ்த்தியே தான் நெனச்சுக்கிறா. ஏன்னா, இந்த மாமா அவ கூட அங்க அவங்க மாமா வீட்ல அவ இருக்கும்போது, அவர் அடிக்கடி இந்த மாரி ஒரு நக்கலா சொல்லி, சொல்லி அந்த விஷயத்த பேசுவாரு. "எப்பிட்ரி அது யாரு வந்து கூப்பிட்டாலும் கார்ல ஏறி போயிடுவியா? ஆ என்ன நீ அவ்ளோ ஒரு பலகீனமான பொண்ணா? ஆ ரொம்ப மழையா இருந்ததா? குளிரா இருந்ததா? அதனால அவன் வந்து என்ன பண்ணாலும் பரவால்ல அப்படின்னு அவன வந்து அலோ பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பச்சையா பேசுவாரு அவகிட்ட. அது வந்து அவ மனசுல ரொம்ப பதிஞ்சு, பதிஞ்சு, பதிஞ்சு தான் அப்படிதான் அப்படின்னு அவளே வந்து நெனச்சுட்டா. அவ வந்து ஒரு அறியாமையில தான் அது பண்ணா. அது என்னன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அண்ணனும் அந்த அளவுக்கு பெருசா அவளோட ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. தான் வாழ்க்கையில ஆம்பள அப்படிங்கிற ஒரு ரோலே அவள வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு இல்லாத பட்சத்துல, திடீர்னு ஒரு ஆம்பள அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். தனக்கு வந்து லிஃப்ட் குடுக்குறான். இவ்ளோ பெரிய காரு அப்படின்னவும், அவளுக்கு வந்து ஒரு மாரி ஒரு வெட்கமாவும் இருக்கு. ஒரு ஒரு பெரிய பெருமையாவும் அவளுக்கு வந்து இருக்கு. தனக்கு மட்டும் வந்து ஒரு லிஃப்ட் குடுக்குறானே அப்படின்னு நினைக்கும்போது, அவளுக்கு அந்த மாரி இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைத்தனமா தான் அவ அந்த கார்ல ஏறி போயிடுறா. அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்றது அவளுக்கு புரியல, தெரியல. பயம். அந்த இடத்துல யாரும் இல்ல. அவன எதிர்க்கிறதா இருந்தா கூட, எப்படி எதிர்ப்பா? ஒரு காட்டுக்கு நடுவுல போய் நிறுத்தி வச்சிருக்கான் கார. அவ கத்தி கூப்பிட்டா கூட அங்க வரதுக்கு யாரும் கிடையாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் அவ வந்து அவன்ட்ட அடங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் அத நினைச்சு அவ ரொம்ப அழறா. இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயம் நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அவ காலேஜ் படிக்கிற டைம்ல நடந்த விஷயம் இது. இப்போ ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அதோட பாதிப்புல இருந்து அவளால வெளிய வர முடியல. ஏன்னா, இந்த விஷயம் ஊருக்கே தெரியிற அளவுக்கு அவங்க அம்மா கத்திட்டாங்க. அவ வந்து தன்னையே வந்து ரொம்ப தாழ்த்தி, ஆ அவ வந்து ஒரு ஒரு வயசு பொண்ணு அப்படிங்கிறதையே மறந்துட்டு, ஒரு
ஒரு எப்படி சொல்றது? ஆ வாழ்க்கையில எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு வயசான ஒரு கிழவி மாரியே ஆயிட்டா. ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, ஒரு தலையில பூ வச்சுக்கிறது இல்ல, நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது இல்ல. அவ நல்லா சம்பாதிக்கிறா, நெறைய பணம் இருக்கு இப்ப அவகிட்ட. ஆனாலும் தன்னை அலங்கரிச்சுக்கிறதுக்கு அவ எதுவுமே வாங்குறதில்ல, அவ எதுவுமே பண்றதில்ல. அந்த மாரி தான் ஆயிட்டா அவ. அப்படி இருக்க சூழ்நிலையில, இப்ப இந்த மாமா இப்படி சொல்லவும் அவளுக்கு வந்து தோணுது. ஏன் நம்ம அவனையே தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்றோமோ இல்லையோ, இல்ல அவனுக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆசை நாயகியாவது நம்ம இருக்கலாம். இல்ல ஆசை நாயகிங்கிற ஒரு பேராவது நமக்கு இருக்கட்டுமே! நம்ம வாழ்க்கையில அது ஒண்ணாவது நமக்கு இருக்கட்டுமே! எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு அது ஒண்ணு இருக்கட்டுமே! அப்படின்னு சொல்லி, அவ ஒரு மாதிரி யோசிக்கிறா. அவ மனநிலைமை இந்த மாரி இருக்கிற நேரத்துல, இவரு இந்த மாரி பேசவும், அவளுக்கு வந்து இது பண்றது தப்பு இல்ல, அப்படின்னு சொல்லி தோணுது. சரி, இதுதான் ஒரே முடிவு. நம்ம இதுதான் பண்ண போறோம். பண்றான்னா, அடுத்த நாள் ஆஃபீஸ்ல போயிடுறா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த பத்திரிக்கையவே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அவளுக்கு வந்து அம் மாமா சொன்ன மாதிரி அவன தேடி புடிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நெனைக்கிறா. அப்போ ஆஃபீஸோட ஜன்னல் வழியா அந்த பிரிட்ஜ்ல போற காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த கார்ல எதனாவது ஒண்ணாவது அந்த காரா இருந்துறாதா? இந்த கார்ல போறவரு அவரா இருந்துற மாட்டாரா? அப்படின்னு சொல்லி அந்த கார தேடிட்டே இருக்கா. அப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அந்த பத்திரிக்கைய எடுத்து அந்த பத்திரிக்கையோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் வந்து ஆர்கேவி அ எழுத்தாளர் ஆர்கேவியோட நான் ஒரு பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றா. எனக்கு வந்து அவர் எழுதின அந்த கதை வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அவருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லணும். அவர நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஒரு ரசிகையா நான் அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஓகேன்னு சொல்லி அட்ரஸ் குடுக்குறாங்க. அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அட்ரஸ் குடுக்குறாங்க. அட்ரஸ் வந்து மயிலாப்பூர் அப்படின்ற மாரி இருக்கு. இவ என்ன பண்றா, ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சோனே ஒரு ரிக்ஷாவ புடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஆர்கேவியோட வீட்டுக்கு அவ போறா. ஆர்கே வீட்டுக்கு போய் அவர மீட் பண்ண அவ என்ன நெனச்சுட்டு இருக்கான்னா, இந்த கதை வந்து எனக்கும் அ என்ன வந்து இந்த மாரி பண்ணானே, அவனுக்கும் தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இது இவ்ளோ துல்லியமா ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்டின்னா, ஒருவேள அந்த எழுத்தாளரே அந்த ஆளா இருக்கலாமோ? அப்டின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டில தான் வந்து அந்த அந்த வீட்டுக்கே அவ போறா. அந்த வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம், ஆனா அது அவரு கிடையாது. இவரு வேற ஒருத்தர். அந்த எழுத்தாளர பார்த்ததும், கங்காக்கு இவர எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளர் வந்து அவள கூப்ட்டு அவள ரிசீவ் பண்ணி, அவளுக்கு காஃபிலாம் குடுத்து அவகிட்டலாம் பேசுறாரு. இந்த கதைய பத்தி அவ விசாரிக்கிறா. எப்படி இந்த கதை வந்து உங்களுக்கு உண்மையா நடந்த கதையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க கதையா? என்ன ஏது? அப்படின்னு விசாரிக்கிறா. விசாரிக்கிறப்போ தான் அந்த பேச்சு வாக்குல அவர் வந்து தான் ஒரு காலேஜ்ல வந்து ஒரு லைப்ரரி அட்டெண்டரா இருக்கிறதா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இவ படிச்சா இல்லையா ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல லைப்ரரி அட்டெண்டரா இவரு இருக்காரு. இவரு வந்து அந்த அந்த நபர் ஒருத்தர் கூட்டிட்டு போனார் இல்லையா கங்காவ கார்ல. இந்த விஷயத்த இவரு நேர்ல பார்த்திருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஆள நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து அத பத்தி விசாரிக்கும்போது, அவரு யாரு? என்ன? அப்படின்னு விசாரிக்கும்போது, இப்ப அவரு சொல்றாரு, "இல்ல எனக்கு வந்து அவர நல்லாவே தெரியும். இப்ப கூட ரீசென்ட்டா அவர மீட் பண்ணேன். ஒரு விழாக்கு போயிருக்கும்போது, அவர் பொண்ணோட வந்திருந்தாரு. அவர் பொண்ணு கூட அந்த காலேஜ்ல தான் படிக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் பொண்ணு அந்த காலேஜ்ல படிக்குதா? அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பொண்ணு காலேஜ் படிக்குது, ஒரு 15 வயசு அப்படி இருக்குதுன்னா, அப்ப இந்த விஷயம் நடக்கும்போதே அவருக்கு கல்யாணம் ஆகி இந்த குழந்தை வந்து பொறந்திருக்கு. அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்திருக்கும்போது தான் இவரு வந்து நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரா? அப்படின்னு சொல்லி கங்காக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர பத்தி விசாரிக்கிறா. அவரு பேரு வந்து பிரபு அப்படின்னு வந்து இவரு சொல்றாரு. அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கிறா. ஆனா இப்படி கேட்டுட்டா அவங்க தப்பா நெனைச்சுருவாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி புடிச்சு அவரோட நம்பர வந்து அவ வாங்கிடுறா. நம்பர வாங்கிடுறா. யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அவ ஒரு பொண்ணும் அங்க தான் படிக்கிறா. தேடி புடிச்சு நம்பர் வாங்கிடுறா. நம்பர் வாங்கிட்டு ஆஃபீஸ்ல இருந்தே காலும் பண்றா. கால் பண்ணா அந்த நேரத்துல வந்து அவர் வீட்ல இல்ல. அவர் பொண்ணு தான் அந்த ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன் எடுத்துட்டு இந்த மாரி அப்பா ஊர்ல இல்ல. வெளிய போயிருக்காரு. ஆனா வர நேரம் தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க கார் வர சவுண்ட் கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே இந்த மாரி அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் ஃபோன் வாங்கி பேசுறாரு. யாரு? என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. இவளுக்கு பேச்சே வரல. 12 வருஷம் கழிச்சு அவரோட குரல கேட்கிறா. அவரோட பேர் கூட என்னன்னு தெரியாம இருந்தது. இப்ப அவரு பேர் தெரிஞ்சிருச்சு. 12 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட பேசுறா. ஆனா இப்ப அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குடும்பமும் இருக்கு. அது ஒரு பக்கம் மனசு உறுத்துது. ஆனா ஒரு வாட்டியாவது அவர நேர்ல சந்திச்சு பேசிறணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் தைரியத்த வர வச்சுக்கிட்டு, கொஞ்சம் தன்ன ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறா.
இந்த மாதிரி நீங்க யாரு? என் பேரு கங்கா அப்படின்னு சொல்றா. கங்காவா? எந்த கங்கா? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறான். ஏன்னா அவனுக்குமே வந்து இவளோட பேர் வந்து தெரியாது. ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ரோட்ல போற பொண்ண கூட்டிட்டு போற மாரி அவன் கூட்டிட்டு போயிட்டான். இவள பத்தி எந்த விஷயமும் தெரியாது. கேட்கும்போது, "இல்ல உங்களுக்கு வந்து என்ன தெரியும். என்ன பார்த்த அடையாளம் தெரியும். ஆனா என்ன வந்து நீங்க என் பேர் வந்து உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு, "எனக்கு தெரியலையே நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி இப்ப நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இந்த மாரி நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஹிண்ட் மாரி அவ குடுக்குறா. குடுத்தோனே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வந்தோனே, "நான் வந்து நீ ஃபோன் பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி வந்து என் நம்பர் கிடைச்சது? எப்படி என்ன?" அப்படின்னா, "இந்த மாரி நான் உங்கள நேர்ல மீட் பண்ணலாமா? உங்ககிட்ட நான் ஒரு வாட்டி பேசணும்." அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. கேட்டோனே அவன் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, "சரி நான் வரேன். எங்க?" அப்படின்னு கேட்கவும், "நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணோமே அதே இடத்துக்கு வாங்க. அவங்க காலேஜ் கிட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு வாங்க." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நேர்ல போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பிரபு எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு சரியான குடிகாரன். எந்நேரமும் குடிக்கிறது, சூது விளையாடுறது, ஈவ்னிங் ஆனா கிளப்புக்கு போகாம இருக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறா, 2 பையன் இருக்கிறான். அவங்க ஒய்ஃப் எப்படின்னா, இவன் வந்து ரொம்ப நல்ல பணக்காரன், நல்ல வசதி. அவன் ஒய்ஃபுமே நல்ல வசதியான ஒருத்தி தான். அந்த ஒய்ஃப்க்கு வந்து இவன் மேல மரியாதை கிடையாது. ஏன்னா ஒரு பொறுப்பே இல்லாம, ஒரு வேலையெல்லாம் பார்க்காம, எப்ப பாரு குடிச்சிட்டு கிளப்பு, பொண்ணுங்க அது இதுன்னு சுத்திட்டு இருக்கான். இவன் மேல எப்படி ஒரு பொண்டாட்டிக்கு வந்து மரியாதை இருக்கும்? இருக்காது இல்லையா? அதனால அவன் ஒய்ஃப் வந்து எப்பவுமே இவன ஒரு மதிக்காத மாரியே, இவன ஒரு உதாசீனப்படுத்துற மாரியே தான் நடந்துட்டு இருக்கா. இப்படிதான் அவன் லைஃப் போயிட்டு இருக்கு. இதான் அவன் லைஃப் ரொட்டீன் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தினமும் கிளப்புக்கு போறது, குடிக்கிறது, பொண்ணுங்க அது இதுன்னு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல தான் அவன பார்க்குறா. ஒரு தாடி கீடி வச்சுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு தேவதாசு கணக்குல வந்து அவன் அந்த மாரி இருக்கான். அவன மீட் பண்ணி இவ இவள பத்தி எல்லாமே விசாரிக்கிறான். அப்ப வந்து "நீ எப்படி இருக்கன்னு?" கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்ல முடியும்? எப்படி இருக்கன்னு என்ன கேட்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு போலயே! நீ பண்ண விஷயம் நான் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கேன்னு சொல்லி இவ எல்லா விஷயமும் சொல்றா. அவனுக்கு ஒரு மாரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது. நான் வந்து நான் பல பெண்களோட பழகியிருக்கேன். அந்த மாரி ஒரு பொண்ண நெனச்சு தான் உன்ன கூட்டிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அந்த மாரி கிடையாது அப்டின்றது அவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா பேசுறாங்க. அ பழசெல்லாம் மறந்துடலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கலான்ற மாரி இவங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி கங்காவ மீட் பண்ண ஆரம்பிக்கிறான். கங்காவோட ஆஃபீஸ்க்கு போறான். கங்காவோட வீட்டுக்கு போறான். அவள டெய்லி அவ கூட சுத்த ஆரம்பிக்கிறது. அவங்க வீட்டுக்கு இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் கங்காவ வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். பிரபுவோட பொண்ணு வந்து கங்கா கிட்ட நல்லா க்ளோஸ் ஆயிட்டா. அ இந்த அவளுக்கு கொஞ்சம் பாடம்லாம் சொல்லிக் குடுப்பா கங்கா. அவளுக்கு வந்து இவன் நல்லா படிப்பான். அதனால அவன் மஞ்சுக்கு வந்து அதான் அதான் பிரபுவோட பொண்ணு பேர் வந்து மஞ்சு. அவளுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து பாடத்துல டவுட்லாம் கிளியர் பண்றதுனால, கங்காவும் அவளும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. க்ளோஸ் ஆயிட்டு எல்லாரும் 3 பேரும் சேர்ந்தே வந்து வெளிய போறது, மார்னிங் வாக்கிங் போறது, அந்த மாரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஒருத்தர் வந்து டெய்லி வீட்டுக்கு வராரு, போறாரு, கார்ல கூட்டு போறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மா கண்டிக்கிறாங்க அவள. ஆனா அவ அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாரியே இல்ல. காதுல வாங்குற மாரி கிடையாது. இந்த மாரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மறுபடியும் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, "இவ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கா. அது யாருன்னே தெரியல. ஒருத்தன் டெய்லி வரான். அக்கம் பக்கம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவ ஏற்கனவே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தா, இப்ப மறுபடியும் இதே தான் பண்றா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ வந்து அவ வந்து வரட்டும் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவரு விசாரிக்கிறாரு. அதுக்கு கங்கா என்ன சொல்றா, "நீங்க தானே சொன்னீங்க சமத்து இருந்தா அவன தேடி கண்டுபிடிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் பண்ணேன். தேடி கண்டுபிடிச்சு, இப்ப அவரோட தான் பேசிட்டு இருக்கேன். வர்றது அவரு தான் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்றா. எல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கே. இப்படி ஒருத்தவனோட நீ பழகிட்டு இருந்தன்னா, அது அவன் குடும்பத்த வந்து கெடுக்கிற மாரில்ல இருக்கு. அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. ஆனா யாரு சொல்றதுமே வந்து கங்காவோட காதுல ஏறல. ஏன்னா, இத்தன வருஷம் ஒரு 12 வருஷமா தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, தனக்குன்னு ஒரு சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்லாம, அவ ஒரு தனிமையிலேயே இருந்துட்டா. அந்த சமூகமும் அவள ஒதுக்கிருச்சு. தன் குடும்பம், சொந்த அண்ணனே அவன ஒதுக்கிட்டான். அதனால இப்ப அவளுக்கு வந்து தன்கிட்ட பேசுறதுக்கோ, பழகுறதுக்கோ ஒருத்தர் வந்து கிடைச்சிருக்காரு. அதுவும் தான் யார்கிட்ட தன்னை இழந்தமோ, அவனே வந்து திருப்பி வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ, இப்பதான் அவ வந்து சந்தோஷமா இருக்கா. அவனோட செலவிடுற அந்த நேரத்துல தான் அவ வந்து அவளா இருக்கா. ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நல்லா பொட்டு வச்சுக்கிறா, பூ வச்சுக்கிறா. அவ வீட்லயும் சரி, அவ ஆஃபீஸ்லயும் சரி, எல்லாருமே அவள புதுசா பாக்குறாங்க. "கங்காவா இது?" அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே பாக்குறாங்க. அவளோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியலனாலும், ஆனா அவ நல்லா இருக்கா, இப்போ சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியுது.
இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் நல்லா பழகுறது, போறது, வர்றதுலாம் வந்து கங்காவோட அண்ணன் வந்து பாத்துடுறான். பாத்துட்டு இவ வந்து யாரோ ஒருத்தனோட வந்து கார்ல சுத்துறாளே, என்ன இதுன்னு கேட்க மாட்டியா, கொள்ள மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அவன் சத்தம் போடுறான். அவங்க அண்ணன் பேரு வந்து கணேசன். அவன் வந்து இந்த மாரி சத்தம் போடுறம்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் கேட்டுட்டேன். அவ வந்து என்ன மதிக்க மாட்டேங்கிறா. மாமா கிட்டயும் சொல்லிட்டேன். மாமாவும் வந்து பேசி பாத்துட்டாரு. மாமா சொல்லியுமே வந்து அவ காதுல வாங்கல. நான் என்ன பண்றது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவ எனக்கு வந்து இவ வேலைக்கு ஆக மாட்டா. எனக்கு இங்க இருக்கவே அசிங்கமா இருக்கு. அக்கம் பக்கத்து ஆளுங்கலாம் ஒரு மாரி பாக்குறாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, கங்கா கிட்ட வந்து எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க பையன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரபு வந்து வீட்டுக்கே வந்து தங்கவே ஆரம்பிச்சுட்டான். தங்கவே ஆரம்பிச்சுட்டு, இங்கேயே வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி அடிக்கிறது, இவன் வந்து அவளுக்கு சமைச்சு குடுக்குறது, சைட் டிஷ் பண்ணி குடுக்குறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மாரியே 2 பேரும். ஆனா, அவங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா பேசுறாங்க. இவன் தனக்கு தான் அப்படின்ற மாரி ஒரு இதுல தான் வந்து அவ பேசுறா, பழகுறா. ஆனா வந்து வேற அவங்களுக்குள்ள வேற எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஏன்னா, அந்த ஒரு வாட்டி நடந்த தப்புனால இவ லைஃபே போயிடுச்சுன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அவன் இருக்கிறான். இப்ப அவனுக்குமே ஒரு வயசு பொண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தகப்பனோட மனோநிலையில தான் இப்ப அவன் இருக்கான்றதுனால, கங்கா கிட்ட அவனுக்கு அந்த மாரி தப்பான எந்த உணர்வுமே கிடையாது. கங்காவுக்குமே வந்து அவ தனக்கு ஒரு துணையா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறாளே தவிர, வேற எதுவும் பெருசா அவ வந்து பிரபு கிட்ட வந்து எதிர்பார்க்கல. இது இந்த மாரி போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா பழகுறது, போறது வந்து பிரபுவோட ஒய்ஃப்க்கு வந்து புடிக்கல. என்னதான் அவ வந்து புருஷனோட பேசாம, அ மதிக்காம இருந்தாலும், தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட வந்து ரொம்ப க்ளோஸா பழகுறாரே அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து அவளோட செய்கையிலயும் தெரியுது. அதனால கங்கா வந்து அங்க போறத வந்து குறைச்சுக்க ஆரம்பிச்சுடுறா. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் இவர மீட் பண்றதுக்கு எதுக்கோ அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் அவன் பொண்ணுகிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த மாரி நீ அவகிட்ட அவ்வளவு பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி, அவன் அம்மாவோட பேச்ச மீற முடியல. அப்படின்னு சொல்லி அவளும் இது பண்றா. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கங்காவ வீட்டுக்கு அவள வர வச்சு அவள்ட்ட பேசுறா. அப்ப வந்து இந்த கதைய பத்தி அவங்க பேசும்போது, கங்கா வந்து சொல்லிடுறா. இந்த மாரி இந்த கதை வந்து வேற யாரும் கிடையாது. என்னோட கதை தான். அந்த கார்ல வந்தவர் வேற யாரும் இல்ல. உன்னோட அப்பா தான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறம் அவளால அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்க முடியுது. அதுவரைக்கும் அந்த கதை வந்து தப்பு. இது வந்து ஒரு வயசு பெண்ணுங்களுக்கு வந்து ஒரு மாரி தப்பான உதாரணமா அந்த எழுத்தாளர் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ, இப்படி பண்ணது அவ அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுல இருந்த நியாயத்தையும், அந்த பொண்ணோட பிரச்சனையும் எல்லாமே அவ புரிஞ்சுக்கிட்டா. கங்கா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு, கங்காவும் பிரபுவும் வந்து நல்லா ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசி பழகி, அவங்களோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் கங்காவோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல எடுத்தா, அந்த பக்கத்துல வந்து எழுத்தாளர் ஆர்.கே.வி. வந்து ஃபோன் பண்ணி, "கங்கா எப்படி இருக்க? என்ன ஏதுன்னு?" விசாரிக்கிறாரு. இவளும் பேசுறா. அப்போ வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்த இல்லையா? எங்க அம்மாக்கு வந்து உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. எங்க சொந்தத்துல வந்து ஒரு வரன் ஒண்ணு இருக்கு. அ உனக்கும் வந்து ஏஜ் அதிகமாயிடுச்சு இல்லையா? அவருக்கு வந்து இந்த மாரி பொண்ணு பாக்குறாங்க. நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காட்ட கேட்கிறாரு. அவளுக்கு வந்து ஒரு பக்கம் கோவம் வருது. பிடிக்கல. ஆனாலும் வந்து அவ என்ன நெனைக்கிறான்னா, நம்ம அண்ணனுக்கு வந்து நம்மள சுத்தமா புடிக்காதே! நம்மள பத்தி யாராவது பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போனா, அவர் வந்து மறுதலிமா பேசி அனுப்பிடுவாரு. அதனால இத வந்து நம்ம ஏன் செய்யணும்? அத வந்து அவர்கிட்ட நேரா சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு மாரி இருக்கு. சரி அண்ணன்கிட்ட அனுப்பிச்சா அவரா சொல்லி அனுப்பிடுவாரு. தன்ன பத்தின எல்லா விஷயமும் சொல்லிடுவாரு. அதனால அவங்களே வேண்டான்னு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நான் அட்ரஸ் குடுக்குறேன். நீங்க வீட்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அட்ரஸ் குடுத்துடுறா. குடுத்துட்டு இந்த விஷயத்த வந்து பிரபுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ரொம்ப சிரிக்கிறா. இந்த மாரி நடந்துச்சு. இப்படி கேட்டாரு. நான் இந்த மாரி சொன்னேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு பிரபு என்ன சொல்றாருன்னா, "ஏன் நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கங்காக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. "என்ன நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமா கங்கா, இன்னும் எத்தன நாளைக்கு நீ இப்படி இருப்ப? ஏற்கனவே என்னால தான் உன் லைஃப் போயிடுச்சுன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில நான் இருக்கேன். இப்ப இந்த மாரி ஒரு லைஃப் தேடி வரும்போது, நீ ஏன் அத பண்ணிக்க கூடாது?" அப்படின்னாரு. அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்கும்போது கங்காக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. "நீங்க விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால வந்து யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றான். "நான் இப்படியே இருந்துடுறேன்." "இப்படியே இருந்துட்டேன்னா எப்படி கங்கா இப்படி இருக்க முடியும்? ஏற்கனவே உனக்கு வயசாகுது. நீ இந்த மாரி இருக்கிறதுனால எனக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப வந்து ஒரு குற்ற உணர்வா இருக்கு. என்னால வந்து இதுலருந்து வெளிய வர முடியல. நீ உனக்காக இல்லனாலும் எனக்காகவாவது அந்த கல்யாணத்த பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்றான். கங்காவுக்கு பிடிக்கல. "நீ இந்த மாரி பண்றதா இருந்தா என்கிட்ட பேசாத கங்கா" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோன வச்சுடுறான்.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வரன் வந்து வீட்ல போய் கேக்குறாங்க. கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னன்னா, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த கங்கா, இப்ப அவளா வந்து ஒருத்தர வந்து அட்ரஸ் குடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னோனே, அவளுக்கு கல்யாணம் ஒத்துக்கிறா போல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சந்தோஷமாயிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் வீட்லருந்து கிளம்பி கங்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவ வந்தோனே அவளுக்கு காஃபிலாம் போட்டு குடுத்துட்டு, "எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. நீ இந்த மாரி ஒத்துக்கிட்ட." அப்படி இப்படின்னு சொன்னோனே, "என்னம்மா ஒளர்ற? நான் எதுக்கும் ஒத்துக்கல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவரோட தான் போறேன், வருவேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. "உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி, "இந்த மாரி அவ பண்றாடா, அவ லைஃபே போகுது." அப்படின்னும்போது, அவங்க அண்ணன் என்ன பண்றான், அவங்க அண்ணன் கணேஷ் என்ன பண்றான்னா, பிரபுவோட ஆஃபீஸ்க்கு வந்து போறான். பிரபுவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அவன் என்ன நெனச்சுட்டு இருக்கான், "ஏன் என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து இவனால போதே!" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவங்க அண்ணன் பிரபுட்ட போய் பேசுறான் அவங்க அண்ணன். அப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாரி பிரபு என் தங்கச்சிக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு. அவ வந்து உங்களையும் நெனச்சுட்டு உங்ககிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட தான் பழகுவேன்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. இது வந்து எப்படி சரிப்பட்டு வரும்? உங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்கு. உங்களால அவளோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்றான். இல்ல, இல்ல நான் வந்து கங்காவோட லைஃப் ஸ்பாயில் ஆகணும்னு நினைக்கிறேன். நானுமே கங்கா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படின்னு சொன்னோனே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்போ கங்காவோட அண்ணா வந்திருக்கானோனே அவனுக்கு வந்து ஜூஸ் கொண்டு வர சொல்றது, அது வேணுமா, இது வேணுமான்னு உபசரிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிக்கிறான். என்ன இவரு இவ்ளோ நல்லவரா இருக்காரே, இவ்ளோ நல்ல குணம் உள்ளவரா இருக்காரே, நம்ம போய் இவர தப்பா நினைச்சுட்டோமே, அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து தன்னை திட்டிக்கிறான் கணேஷ். அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, "நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்க" அப்படின்னா, "கங்காக்காக நான் என்ன வேணா செய்றேன். கங்கா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கிறான்னா, அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா மாறும். ரொம்ப பொறுப்பான பொண்ணு" அப்படின்னு சொல்லி கங்காவ பத்தி ரொம்ப நல்ல விதமா புகழ்ந்து சொல்றாரு. "ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து கங்காவ விட்டு விலகி போணும். நீங்க விலகிட்டீங்க. அவ வாழ்க்கையிலருந்து நீங்க விலகி போயிட்டீங்க. நீங்க பேசுறது இல்ல, நீங்க பார்க்கறது இல்லன்னா, அவ தன்ன போல வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சு வந்துருவா. நாங்க அவள ஒத்துக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிரபு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. பிரபுக்கும் வந்து இது ஓகே. இது கரெக்ட் தான். நம்ம வந்து கங்காவோட கிட்ட பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அதனால நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சரி நான் உங்களுக்கு வாக்கு குடுக்குறேன். நான் வந்து இனிமே கங்காவ பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இத நீங்களேவே கங்கா கிட்ட சொல்லிடுங்க. அவ வந்து எதனா சொன்னான்னா, "ஆ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் பிரபு உன்கிட்ட பேசுவாராம்" அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். கணேசும் அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, "நீங்க வந்து ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப நல்ல மனசு உள்ளவரு. நீங்க இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி அவகிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்து இந்த விஷயத்த கங்கா கிட்ட சொல்றான். கங்கா வந்து நம்பல. அது எப்படி வந்து பிரபு இப்படி சொல்லுவாரு, "நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ." அப்படின்னு, "இல்ல அவர் வந்து நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் பேசுவேன்னு சொல்றாரு. நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நீ கேட்டுக்கோன்னு" சொல்லிட்டு சொல்றான். அப்ப அது கங்கா வந்து ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி அவர்ட்ட கேட்கும்போது, "என்ன இந்த மாரி சொன்னீங்களா?" "ஆமா." அப்படின்னு, "இல்ல நான் உங்கள நேர்ல மீட் பண்ணணும்." அப்படின்னு கேட்கிறா. "இல்ல கங்கா, நீ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லு. நானா வந்து உங்க வீட்ல வந்து உன்ன பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றேன். "இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. அதுக்கப்புறம் இவ என்ன சொல்றான், இவ வந்து ஃபோன் பண்ணி பேசுறது வந்து இவ ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் அந்த ஃபோன் பண்ணி பேசுறா. அப்ப கூட யாரும் கிடையாது. இவ மட்டும் தான் ஆஃபீஸ்ல இருக்கா. அப்ப வந்து சொல்லும்போது, "இல்ல எனக்கு உங்கள மீட் பண்ணியே ஆகணும். எனக்கு உங்கள பார்க்காம இருக்க முடியல. ஏற்கனவே வந்து நீங்க என்கிட்ட இருந்து ஒதுங்கி போறீங்க. என்னால முடியல. நீங்க இல்லாத ஒரு லைஃப் என்னால யோசிக்க முடியல." அப்படி இப்படின்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிச்சுறா. அப்போ அவன் சொல்றான், "என்ன கங்கா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு லைஃப் வருது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ வந்து என் கூடவே இருக்க முடியும்? என் கூடயே பேச முடியும்? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. நான் என் பொண்ணு வாழ்க்கைய பார்க்கணும். என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு லைஃப்ப நான் பார்க்கணும். நீயும் வந்து கிட்டத்தட்ட என் பொண்ணு மாரி தான்." அதுவும் பொண்ணு மாரினா, அவனால அவன் லைஃப் இப்படி போயிடுச்சேன்ற ஒரு இதுல இருக்கான். அவன் பொண்ணுக்கு லைஃப் அமைச்சு குடுக்கணும்னு அவனுக்கு தோணுது இல்லையா? அந்த மாரி கங்காவுக்குமே வந்து லைஃப் அமையணும்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றான். கங்கா வந்து ஒத்துக்க மாட்றா. "இல்ல எனக்கு வந்து உங்களோட தான் இருக்கணும். உங்களோட தான் வாழணும். ஆ ஐ வாண்ட் டூ ஷேர் மை பெட் வித் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அ ரொம்ப எமோஷனலா அழ ஆரம்பிச்சா. இத கேட்ட உடனே பிரபுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "கங்கா நீ என்ன அ முட்டாள் மாரி பேசிட்டு இருக்க. உனக்கு அறிவு கிடையாதா? எதுக்கு இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? இந்த மாரி வார்த்தையெல்லாம் எப்படி சொல்லுவ நீ? நான் உன்ன அப்படிலாம் யோசிக்கல." அப்படி இப்படின்னு சொல்லி பிரபு திட்டுறான். "நீ வந்து இனிமே என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி ஃபோன் ரிசீவர பட்டுன்னு வச்சுடுறான். இது வந்து கங்காக்கு எப்படி ஆயிடுதுன்னா, தன்னை அவமானப்படுத்தின மாரி ஆயிடுது. தான் வந்து அவகிட்ட போய் தொங்கிட்டு பேசுற மாதிரியும், அவன் வந்து அவள ஒரு மாரி உதாசீனப்படுத்தி விலக்கிட்டா மாரியும் அவளுக்கு ஒரு மாதிரி அவமானமான ஒரு உணர்வு வந்து வந்துடுறது.
என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, நான் வந்து அவ்வளோ இதுவான பொண்ணா அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப அழறா. அவளால முடியல. பயங்கரமா அழுறா, கதறி அழுறா. ஆஃபீஸ்க்கே கேக்குது அவ அழறது. ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து ரொம்ப மாடர்னா அந்த மாரி இருப்பா. கங்கா வந்து பிரபுவ மீட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மாரி இழுத்து போத்திட்டு அந்த மாரிலாம் இருப்பா. யார்ட்டயும் பேசாம ரொம்ப ரிசர்வ் டைப்பா அந்த மாரிலாம் இருப்பா இல்லையா? அந்த மாரி டைம்லயும் வந்து இவட்ட பேச்சு குடுப்பா. இவ பேச மாட்டா. அந்த மாரி இருப்பா. இப்போ இவ தான் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி, பேசி கீசி அவகிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறா. பிரபுவோட நெனப்புல இருந்து வெளிய வரணும். அந்த அவமானத்துல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நெனைக்கிற கங்கா என்ன பண்றான்னா, இப்போ யாரோடையுமே பேசுறது கிடையாது. அவ வீட்ல அம்மாகிட்டயும் சரி, அண்ணங்கிட்டயும் சரி யார்கிட்டயுமே பேசுறது கிடையாது. அந்த கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணோட சேர்ந்துட்டு அவ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. கங்காவோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் மாறிடுச்சு. ரொம்ப வந்து ஸ்டைலிஷா ரொம்ப வெஸ்டர்ன் டைப்ல அந்த மாரிலாம் போடுறது, குடிக்கிறது, தண்ணி அடிச்சு, தம் அடிக்கிறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவ டோட்டலா அவளோட கேரக்டர்ல இருந்தே, அவ எப்படியெல்லாம் இருந்தாலோ, எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் ஒதுக்கி வச்சாலோ, அதெல்லாம் இப்ப தானே பண்ண ஆரம்பிச்சுட்டா. இத வந்து எப்படி சொல்றதுன்னா, அவ வந்து பிரபு வேணாம் அப்படின்னு சொல்லவும், பிரபு வந்து பழி வாங்கணும்னு நெனைக்கல. அந்த அவமானத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு அவ எடுத்துக்கிற ஒரு டூல் தான் இந்த இப்படி தன்னை மாத்திக்கிறது, தன்னை தானே அழிச்சுக்கிறது, தன்னோட கேரக்டர அவளே அசாசினேட் பண்ணிக்கிறா. இதெல்லாம் தான் அவ எடுத்துக்கிற டூல். வந்து இப்படிதான் வந்து ஒரு முடிவு குடுத்திருக்காரு விஜயகாந்த். இப்போ இந்த கதை படிச்சுட்டு, அ யாரெல்லாம் வந்து அக்னி பிரவேசம் படிச்சுட்டு, எப்படி இந்த மாரி ஒரு முடிவு இந்த கதைக்கு குடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, எந்த மக்கள் வந்து அந்த கதைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, இப்ப அதே மக்களே என்ன பண்றாங்கன்னா, இந்த கதைய படிச்சுட்டு, கண்ணீர் வடிச்சுட்டு, இந்த கதை வந்து என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. வந்து கங்காக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை குடுத்துட்டீங்க? அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பரிவோட எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அ இதுக்கு வந்து அவரு சொல்றாரு இப்போ சீதைய வந்து பூமி பிளந்து சீதை வந்து மண்ணுக்குள்ள போனதுல யாருக்கு தான் சந்தோஷம் இல்லையா? ஆ இவன் ஒத்துல வந்து டெஸ்டிமோனாவ சந்தேகப்பட்டு கழுத்தறுத்து கொன்னதுல யாருக்கு தான் வந்து உடன்பாடு? இந்த மாரி நம்ம வா கதைகள்ல வந்து இந்த மாரி சோகமான முடிவு தான் ஆ வந்து பெரும்பாலும் வந்து காலத்துக்கும் நின்னு பேசுது. கா எந்த ஒரு கதையிலுமே வந்து சோக முடிவு இருக்கிற கதை தான் வந்து ஒரு பல வருஷத்துக்கு வந்து பேசப்படுற கதையா இருக்கு. இப்போ இந்த கதைய படிக்கிற வாசகர்களுக்கே இது இந்த அளவுக்கு மனச பாதிக்குது, இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இப்ப இந்த கதைய உருவாக்குனது, இந்த கதாபாத்திரத்த உருவாக்குன அந்த எழுத்தாளர்கள் அந்த கதைய எழுதும்போது எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்ளோ அழுதுருப்பாங்க. இந்த கதைய இப்படிதான் கொண்டு போணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இது கிடையாது. இப்படிலாம் கொண்டு போணும். இந்த மாரி ஒரு கதைய படிச்சா தான் வந்து இப்ப எல்லா கதையுமே வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவிலேயே போய் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த மாரி பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையில வரும்போதோ, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வரும்போதோ, நம்ம அத எப்படி எதிர்கொள்றது? எப்படி அத வந்து நம்ம தாங்குறது? நம்ம தாங்குறதுக்கான மனோபக்குவம், இல்ல அத ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்? இந்த மாரி ஒரு சோதனையான கதைகள படிச்சு, சோதனையான ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்கொண்டு வரும்போது தான் நமக்கு அந்த மனப்பக்குவம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைங்கள வந்து இப்படிதான் வந்து கொண்டு போணும். ஏன்னா, அக்னி பிரவேசம் கதையில வந்து அந்த மாரி சொல்லும்போது யாருக்குமே அத ஏத்துக்கிற ஒரு மனசு கிடையாது. இப்போ அதையே நம்ம மாத்தி எழுதணும். அந்த அந்த முடிவு இல்ல. சரி, கங்கா பண்ணது தப்பு. அவ கெட்டு போய் வந்திருக்க கூடாது. அவ அப்படி வந்துட்டா. அவள வந்து நானு ஊரறிய பகிரங்கமா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அவள வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு, அவ லைஃபே இப்படி அழிச்சாச்சு. ஒரு பொண்ணோட லைஃபே போயிடுச்சு இப்போ. இப்போ இந்த மாரி அவங்க அம்மா நடந்திருந்தாங்கன்னா, இப்படி நடந்திருந்தா அதோட முடிஞ்சிருச்சு. அவ தண்ணி ஊத்தி எல்லாம் முடிச்சுட்டா. நீ இதோட போய் உன் லைஃப பாருன்னா, அதுக்கப்புறம் அவ எப்படி வேணா அந்த லைஃப மூவ் பண்ணியிருக்கலாம். அது அவளுக்குள்ள இருக்கிற விஷயம். அவ கல்யாணம் பண்ணணும்னா கூட, அந்த ஒருத்தர்கிட்ட அந்த உண்மைய சொல்லி அவ பண்ணியிருக்கலாம். அந்த ஒருத்தர் அத ஏத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த ஊருக்கே சொல்லவும், இப்ப அவளால மாத்த முடியாது. அவ லைஃபே வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப இப்படி கொண்டு வரும்போது இதையும் நம்மளால ஏத்துக்க முடியல. சோ இந்த கதைங்கள்லாம் வந்து சோகமா முடிஞ்சா தான் நம்மளாலலாம் வந்து ஏத்துக்க முடியுது. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கட்டமைப்புல தான் நம்ம இருக்கோம். இப்போ எல்லா கதையுமே பெரும்பாலான ரொம்ப ஃபேமஸான காதல் கதைகள்லாம் கூட பாருங்களேன். ரொம்ப சோகமா தான் முடிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து ஹீரோ இறந்திருப்பாரு, இல்ல ஹீரோயின் இறந்திருப்பாங்க, இல்ல 2 பேரும் சேராம போயிருப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கதைங்கள தான் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம மனசு விரும்பி அத படிக்குது. அத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. ஸோ
இன்னும் பண்ண முடியாது. அடுத்த புத்தகத்துடன் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.